எல்லாருக்கும் வணக்கம். இந்த கைத்தட்டலாம் பார்த்தீங்கன்னா சைடு மேலே இருந்து மட்டும்தான் வருது. நடுவில் இருந்து ஏன் வரல அப்படின்னா, அடுத்து நம்மளை கூப்பிட்டா நம்ம என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். பேசிட்டு வந்தவங்க அப்போ ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி பூராவே சிவாஜி சாருடைய ரசிகர்கள். இப்போ மாதிரி அப்போ சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள். பட் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். சின்ன வயசுலலாம் படங்கள்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சாந்தி தேட்டர் தான். அப்படிலாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கபாலி காமதேனு, இதில் கூட வந்து திருவிளையாடல், தில்லானமாக நம்பால், இந்த மாதிரி படம் தான் கூப்பிட்டு போவார். ஸோ அப்படியே சிவாஜி சார் படங்கள் பார்த்து பார்த்து அவருடைய ரசிகராகிட்டு அவர் மாதிரி நடிக்கிறது, அவர் மாதிரி நடக்கிறது, இப்படி வந்து எனக்குள்ள மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்கிட்டயே அதுதான் இருக்குது இன்னமும். அது ரஜினி சாரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த வாக்கு, அந்த அந்த திரும்புறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேருந்து ஒன்று. ஸோ கமல் சார்கிட்ட அது நிறைய இருக்குது. ஸோ அப்படி அவருடைய வாரிசுகள் வந்து சிவாஜி சாரை சொல்லிட்டு இந்த நடிகர்கள் மட்டும் பத்தாது, அந்த குடும்பத்திலேருந்து வாரிசுகள் வந்தால் தான் சிவாஜி சாருக்கு என்றைக்குமே பெருமை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து எம்கேடி அவங்கெல்லாம் பற்றி சொல்லும்போது என்றைக்காவது ஒரு நாள் தான் பேசுகிறாங்க. பட் சிவாஜி சார் இன்றைக்கி டெய்லி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ராம்குமார் சார், பிரபு சார், அவங்களுடைய வாரிசுகள் துஷ்யந்த், விக்ரம் பிரபு, இந்த மாதிரி இன்னும் இவங்களுடைய வாரிசுகளும் தொடரணும். ஸோ அப்போ தான் அந்த சிவாஜி சாருக்கு பெருமை. ஸோ பிரபு சார்லாம் வந்து விக்ரமன் சார் சொன்ன மாதிரி அந்த குழி விழும் கன்னத்தினால மட்டும் ஒரு குழந்தை அல்ல, அவரோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். நானும் அவர் வச்சு 2 படம் பண்ணியிருக்கேன். சார் மறுபடியும் படம் பண்ணோம் சார். அது எதுக்கு கேட்குறேன்னா, உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஷூட்டிங்கன்னா அவர் வீட்டு சாப்பாடு அவருக்கு மட்டும் வராது, அது யூனிட்டுக்கே வரும். அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அவருக்கு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு குடும்பம். அதே மாதிரி சிவாஜி சார் வீட்டுக்கு போனாலும் அந்த ஊருக்கெல்லாம் தட்டிஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பூரா சாப்பாடு போட்டவங்க, இண்டஸ்ட்ரியில் என்றைக்குமே நல்லா இருப்பாங்க. அப்புறம் ஜெயராம் என்னோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய மகன் சாக்லேட் பேபின்னு சொல்லுவாங்க. இவர் சாக்லேட் ஆடில் நடித்த பேபி. அவரும் நல்லபடியாக மிகப்பெரிய நடிகராகணும். ஜெயராமனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அது என்ன எவ்வளோ கேஷுவலாகவும் இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும், அந்த கேஷுவல்னஸ் தான் வேணும். ஸோ அந்த காளிதாஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இந்த விழாவினுடைய நாயகன் இமான் அவர்கள் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படத்தும் பண்ணிகிட்ருக்காரு. வெரி குட் மியூசிக் டைரக்டர். நான் அவரோட இதான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். அவருடைய பழகும்போது தான் தெரியுது அவர் வந்து இன்னொரு ரிப்ளிகா ஆஃப் பிரபு. அது நான் உருவத்தை வச்சு சொல்லவே இல்லை, பழகிறதுல அந்த குழந்தைத்தனம் அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ இன்னும் இப்போ பிஸியாக இருக்கார், இன்னும் மேலே நிறைய அவருக்கு படங்கள் வரணும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிரபு சாருக்கு இன்றைக்கி என்னமோ ஒரு விழான்னு சொன்னாங்க. அவர் இன்னும் பல படங்கள் நடிக்கணும், நானும் கூட ஒர்க் பண்ணோம். நன்றி, வணக்கம்.